நாங்கள் அரங்க செயற்பாட்டுக்குழு இன்று மாமனிதர் அரசையாவின் நூற்றாண்டு நினைவு பகிர்வு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசையா அவர் நாடகரங்க கல்லூரி போன்ற நவீன நாடக ஸ்தாபனத்தில் அவர் இருந்து வேலை செய்தாலும் கூட அவர் ஊர் நாடகங்கள்ல கலவாணன் நாடக மன்றம் என்று சொல்லி ஊர் நாடக மன்றத்தில் மிகுந்த ஈடுபாட்டோடு மிகுந்த ஒரு தன்னார்வத்தோடு செயல்பட்டு வந்த ஒருவர். அவருக்கு பின்னாட்களில் அந்த ஊர் நாடகங்கள் இன்று நலிவடைந்து விட்டன, அல்ல இல்லாமல் போய்விட்டன என்ற ஒரு கவலை இருக்கு. மறுபுறம் நாங்கள் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், இன்றைக்கு சமூகத்தில் மனிதர்கள் தனித்து போயிருக்கின்றார்கள், ஊர்களில் மனிதர்கள் தனித்து போயிருக்கின்றார்கள். அப்போ அந்த முன்பு இந்த ஊர் நாடகங்கள்ல ஆக்கள் கூடி கொண்டாடுவது ஒரு இயல்பான அந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாடுறது ஒரு இயல்பான வழக்கமாக முன்பு இருந்தது. இன்றைக்கு அது இல்லாமல் போச்சு. அந்த மரபை நாங்கள் திருப்பி கொண்டு வருவதன் மூலம் அந்த ஊர்கள் கூடி கொண்டாடுவது, அந்த கொண்டாடுவதன் மூலம் அவர்களுக்கிடையில் ஒற்றுமை வருவது, அவர்களுக்கிடையில் உறவு ஏற்படுவது, அந்த உறவு நிலை நின்று அந்த ஊரின் முன்னேற்றத்தை பற்றி அவர்கள் சிந்திப்பது, அப்படியான நிலைமை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இதுல நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொன்னால், அந்த ஊர் கூடி அந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதும், ஊர்கள் கூடி அந்த தேசத்து கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் இந்த தமிழ் சமூகம் முன்னேறுவதற்கான ஒரு முயற்சியைத்தான் நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அப்ப இதற்காக நாங்கள் என்ன செய்ய முயல்கிறோம் என்று சொன்னால், அந்த ஊர் நாடகங்கள் பற்றிய ஒரு போட்டியை நாங்கள் நடத்த முனைகின்றோம். அப்ப அந்த ஊர் நாடகங்கள்ல முன்பே காணப்பட்ட அந்த படைப்பாற்றல், அந்த படைப்பாற்றல் தன்மையை வெளியில கொண்டு வரதன் மூலம், அந்த படைப்பாற்றல்ல ஈடுபடுற கலைஞர்களை நாங்கள் இனம் காணுவதன் மூலம் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அதை ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சியாக நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நாங்கள் மீள கொண்டு வர நாங்கள் முயற்சி செய்கின்றோம். அந்த ஊர் நாடகங்களை பற்றி நண்பர் கலைஞர் கலாநிதி ரவிதரன் விளங்கப்படுத்துவார். இப்ப எங்களை பொறுத்தளவிலையும் பெரும்பாலான நல்ல கலைஞர்கள் ஊருக்குள்ள இருந்தான் வந்திருக்கிறோம். இப்ப சேரும் சரி, நானும் சரி, அரசையாவும் சரி, பிரான்சிஸ் ஜனவும் சரி, குழந்தை சேரும் சரி, சொர்ணலிங்கமும் சரி, எல்லோரும் அந்த ஊர் நாடக இதுகள்ல இருந்தான் வந்திருக்கணும். அப்படி என்னென்றால் அந்த ஊர் நாடக முறைகளை இப்ப அரசியாக இருந்த பெரிய கனவு என்னென்றால், இங்க இருந்த முதல் அவர் கலைவாணர் நாடக மன்றத்தில இருந்து அவர் விலகி என்ற விட அவர் நவீன நாடகங்களோட செய்யறதுக்கு வந்தது. அதால அந்த ஊர் நாடகங்களை செய்தது ஒரு பெரிய பாதிப்பா வந்தது. அந்த கலைவாணர் மன்றத்தில் இருக்கிறவ இவர் மீது சொன்ன ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டீங்க, எங்கட நாடகங்கள் இல்லை என்று. அப்ப அப்படியான அந்த கவலை அரசியா அடிக்கடி அதை அந்த கவலைப்பட்டிருக்கிறா, தான் இப்படி விட்டு வந்தால அங்க நாடகம் நடக்க இல்லைன்னு. அதே மாதிரி இப்ப நிறைய நவீன நாடகங்கள வருக அதை கண்டுட்டு கிராமங்கள்ல ஊர்ப்புறங்கள்ல நாடகங்கள் செய்தாக்கள் எல்லாம் நிறைய அவன் நினைக்கணும் என்னென்றால், இதுதான் நாடகம், அதாவது நவீனமா வாரதான் நாடகம், கிராமங்கள்ல வாரது தாங்கள் போடுற நாடகம் இல்லைன்ற ஒரு பிரச்சனை அவைகளுக்கு வேற தொடங்கிட்டது. அப்ப அதுவும் இந்த நவீன நாடகம் ஒரு காரணம், இந்த இப்படி அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஊர்ப்புற நாடகங்கள் இல்லாம போறதுக்கு. அப்ப இந்த ஊர்ப்புற நாடகங்களை ஊக்குவிக்கிறது மிக முக்கியம். என்னன்னா, அங்க இருந்துதான் எல்லா இடமும் கலை வழிபாடுகள் வருது. அப்ப அந்த கிராமத்துல இயல்பாகவே வருகின்ற அந்த கலை வழிபாடு, உணர்வு வழிபாடு, ஒன்றாக கூடுறது, எல்லாருமே சேர்ந்து ஒரு நாடகத்தை உருவாக்குறது, கிராமமே கூடி பார்க்கறது, இப்படி இருக்கிற அந்த வளமே அப்படியே இல்லாம போயிட்டுது. அதுக்கு பதில வேற வேற இதுகள் தான் அதுக்கு பதில பிரதியீடு செய்யுது. அப்ப இந்த நேரத்துல இப்படி ஒரு நாடக போட்டி மாதிரி, இது ஒரு போட்டின்னு சொல்றது ஒரு ஊக்குவிக்கிறதுக்கான படிமுறையை தவிர ஒரு போட்டின்றது அது ஒரு
ஒரு முக்கியமான விஷயம் அல்ல. ஆனால் அதை ஒரு ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை, ஆரம்ப வழிமுறையா தான் இதை கொள்ளப்படுது. அப்ப இந்த நாடகங்களை பொறுத்தவரை எப்படியான அந்த ஊர்ப்புற நாடகங்கள் இருக்கணும்ன்றது மிக முக்கியம். என்னென்னா கிட்டத்தட்ட நவீன நாடகங்களா அது இருக்கக்கூடாது. நவீன நாடக குழுக்கள் அதுல ஈடுபடாமல் கிராமங்கள்ல இருக்கிறவர்களே, அந்த ஊர்ப்புறங்கள்ல இருக்கிறவ ஒன்று கூடி இந்த நாடகங்களை உருவாக்குறது கூட எதிர்பார்க்கப்படுது. அப்படி வார நாடகத்தை தான் கூட எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ஊர்ப்புற நாடகங்கள்ல இந்த சினிமா பாட்டுகள் போட்டு அப்படி இப்படி பாடி ஆடுற வழக்கம் இருக்கு. அதுகளை தவிர்த்து அங்கத்தே சமூக வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த நாடகங்கள் வெளிவாரது மிக ஆரோக்கியமா இருக்கும். அப்ப இதை செய்யறதுன்ற மிக முக்கியமான நோக்கம் திரும்பவும் எங்களோட கிராமப்புற ஊர்ப்புற கலைகளை வளர பண்றதன் மூலம் எல்லா வகையான எங்களோட பழைய முறைமைகளையும் படிப்படியா ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம். ஆனா ஒரு ஆள் கேட்கலாம், இந்த காலம் மாறி போச்சு, நவீன உலகம் வந்துட்டது, வேற மாதிரியான ஒரு உலகம் இப்ப உருவாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க திரும்பவும் பழைய இடத்துக்கு போறீங்களேன்னு கேட்கலாம். இது பழைய இடம் இல்லை, இதுதான் சரியான இடம். ஏனண்டா அது ஒரு ஒரு ஊர்ப்புற வடிவம் உண்டு எப்படி அழிஞ்சதுன்றது உண்மையா அது ஒரு சேர்க்கத்தேமான அழிவு. அப்ப அதை விட்டிருந்தா அது உண்மையா வளர்ந்து வந்திருக்கும், தன்பாட்டிலே வளர்ந்து வந்திருக்கும். ஆனா அதுல இந்த நவீன நாடகங்கள் வேற சில காரணங்களுக்கால அது போய் நிறைய ஊர்ப்புற கலைஞர்கள் வாய் விட்டு நேரடியா சொல்லி இருக்கணும். ஏனண்டா இப்படி தாங்களே நீ நாடகம் போட்ட இது சரியில்லை, ஏனண்டா அது நவீன நாடகம் தான் சரியானது, இந்த நாடகங்கள் எல்லாம் பிழை, இதெல்லாம் பிழையான கருத்துக்களை வச்சிருக்கு, இப்படியான நாடகங்கள் எல்லாம் பொருத்தம் இல்லாண்டெல்லாம் அந்த ஆக்கள் ஃபீல் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் அதை பற்றி எல்லாம் காய்ச்சிருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில ஒரு முயற்சியா இதை எடுத்து பார்ப்போம், இந்த முயற்சி எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். நான் நினைக்கிறேன் இதுல எல்லாருமே பங்கு பெற்றது நல்லது. ஊர்ப்புறங்கள்ல இருக்கிற, குறிப்பா ஊர்ப்புறங்கள்ல இருக்கிற நாடகக்காரர்கள் திரும்பவும் தங்களை நாடகமன்றங்களை ஒருங்கிணைச்சு அந்த ஊர்ல முந்தி நாடகம் செய்துட்டு இருந்திருக்கணும். அவைகளோட இணைஞ்சு இப்ப இருக்கிற இளைய சமூகம் இந்த நாடகத்தை உருவாக்கினா மிக ஆரோக்கியமா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுல நீங்கள் இந்த போனை பற்றி கேட்டீங்க. இந்த போன்ல இந்த ஃபேஸ்புக் போன்ற விஷயங்கள்ல இளைஞர்கள் கூட ஆர்வம் காட்டுறது உண்மைதான். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்கலாம் என்னன்னா, இந்த ஃபேஸ்புக்ல அவங்க இந்த ஷேருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஷேர்ன்னு சொன்னா பகிர்றது. இப்போ இன்றைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசையாண்ட தினத்துல அரசையா நினைவுகளை பகிர்தல் என்றதுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் பகிர்ந்து கொண்டு போகல எதிர்காலத்துல என்ன செய்யலாம் என்ற ஐடியா கிளம்புறாது. அந்த ரெண்டும் தான் இதுல முக்கியம். அப்ப நாங்கள் அந்த ஊர் நாடகங்களை ஊக்குவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஊர் நாடகங்கள்ல அவர்கள் சுயமாக அந்த சுய அந்த பலத்தோட அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக்க அது ஒரு பகிர்வாகத்தான் இருந்துச்சு. அப்ப அதுல மக்கள் ஆர்வம் காட்டிக்கணும். அது இல்லாமல் போய்க்கதான் மக்கள் பேர் இந்த போனுக்கு வருகிறோம், இளைஞர்கள் முக்கியமா போனுக்கு வருகிறோம். அப்ப அந்த ஊர் நாடகங்களை ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் இளைஞர்கள் அதுல ஆர்வம் காட்டுவிடும். அப்ப நாங்கள் இந்த இடத்துல இது ஒரு அரங்க செயற்பாட்டு குழுவின் பண்பாட்டு மையம், இது ஒரு ஸ்பெஷலான ஒரு விசேடமான இடம். அப்ப இந்த இடத்துல நாங்கள் இளைஞர்களை கூட்டி இந்த அரங்க செயற்பாட்டில் ஒரு பகிர்வுக்கான அரங்க செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஒரு பல்கலைக்கழக மாணவன் சொன்னா, நான் 2 முழுக்க இந்த போனை பற்றி கவலைப்படவே இல்லையா, இந்த போன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிய இல்லையா. அப்ப அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த தங்களை பகிர்வதற்கான, தங்களை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற போது அவர்கள் அதில் ஆர்வத்தோடு ஈடுபடின. அவை போன் தேவைப்படாது. இதை நான் உறுதியாக சொல்ல முடியும் என்னுடைய அனுபவத்தில். அப்ப எனவே ஊர்கள் தோறும் இப்படியான ஒரு கலை நிகழ்ச்சிகளை, ஒரு நாடக வெளிப்பாடு, சுயமாக நாடகத்தை வெளிப்படுத்தி அதன் மூலம் மற்றவர்களும் தூண்டப்பட்டு எல்லாருமாக கொண்டாடுகின்ற கலை நிகழ்ச்சிகளை ஊரா ஏற்பாடு செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கான ஊக்கத்தை கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்க அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போன் இருக்கு தானே, போன் நல்லது கெட்டது அந்த விஷயங்களுக்கு எல்லாம் அப்பால அது செய்யற நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப போனை பாவிக்க கூடாண்டு போன் தான் சொல்லும்.
போன்ல உள்ள பாதகங்கள் என்ன, போன்ல உள்ள பிரச்சனைகள் என்னன்றது திரும்ப போன் தான் சொல்லும். அப்ப என்ன இதுல முக்கியமான விஷயம்டா, இந்த கிராமப்புறங்கள்ல ஊர்ப்புறங்கள்ல இருக்கேக்குல இதை செய்யறவங்க அதையெல்லாம் திரும்ப பதிவு செய்வான். அதை போனுக்குள்ளாலே வெளியில கொண்டு வருவான், பேஸ்புக் சோசியல் மீடியாக்களால வெளியில கொண்டு வருவான். அப்படி கொண்டுறேக்க இன்னும் அது வெளியில வரக்கான சந்தர்ப்பம் தான் கூட வரும். அப்ப அந்த இடத்துல அவன் கட்டாயம் போனை பயன்படுத்த தான் போறான். ஆனா அவன் தன்னுடைய ஆக்கள், தன்னுடைய நண்பர்கள், தந்த ஊர், தன்னுடைய கிராமம், தனது படைப்புகள், தன்னுடைய ஆற்றல், தனது செயற்பாடுன்னு பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை அது கொடுக்கும். போன் அங்க இல்லாம போற இல்ல, செயற்படும். ஆனா எங்களுக்கு சாதகமா செய்யப்படுறதுக்கான ஒரு தூண்டிய நாங்கள் இதுல செய்யறோம். அதனாலதான் அந்த சுயமான வெளிப்பாடு என்று நாங்கள் சொல்றோம். அந்த சுயமான வெளிப்பாடு, சுயமான பகிர்வு. அதனாலதான் சினிமா நாடகங்களை பார்த்தோ நவீன நாடகங்களை பார்த்தோ நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சுயமான வெளிப்பாட்டை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அது நிகழ்வாக அமையட்டும். ஊர் மக்கள் சேர்ந்து அந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்துங்க. நாங்களும் வாரம் எல்லாருமாக சேர்ந்து அதை அந்த கலை நிகழ்ச்சியின் வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம். இது ஒரு போட்டி என்றது நாங்கள் ஒரு ஒப்புக்காகத்தான் போட்டி என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே இது இந்த கொண்டாட்டம் தான் மிகவும் முக்கியம். ஆனால் அது போட்டி என்பது ஊக்குவிப்புக்காகத்தான் நாங்கள் போட்டி என்றோம். இதில் நாங்கள் சொல்றோம் என்னென்னு சொன்னால், இந்த விண்ணப்ப முடிவு தேதி 15/6/2026 என்று சொல்றோம் முடிவு தேதி. மற்ற இந்த போட்டிக்கான பரிசுகளையும் நாங்கள் அறிவிக்கிறோம். முதல் பரிசு 1 லட்சம் ரூபா, 2ஆம் பரிசு 75,000 ரூபா, 3ஆம் பரிசு 50,000 ரூபா, ஒவ்வொன்றும் 15,000 கொண்ட 5 ஊக்குவிப்பு பரிசுகளும் வழங்கப்படும் என்று சொல்றோம். இதை உண்மையிலே அரசையாண்ட அந்த குடும்பம் தான் இதை பொறுப்பேற்கினோம். நாங்கள் இதே ஒரு ஊக்குவிப்புக்கு இந்த போட்டி என்றது இது ஒரு ஆளையால் பிடித்து தின்ற போட்டி அல்ல. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான ஊக்குவிப்புக்கான ஒரு விஷயமாகத்தான் இந்த போட்டி அமையும். இது ஒரு 20 நிமிஷத்துக்கும் 30 நிமிஷத்துக்கும் இடையில இருந்தால் போதும். இல்ல இது முதல் நாங்கள் இது பற்றிய விவரத்தை நாளைக்கு வெளியில கொண்டு வருவோம், சோசியல் மீடியாவுக்கு தருவோம். நாங்கள் பிரிண்ட்ல நீங்கள் போடலாம். இது உண்மையிலே என்னன்னு சொன்னால், முதல் தாங்கள் என்ன செய்ய போறோம், என்ன கருவிலே என்ன செய்ய போறோம் என்றதை எங்களுக்கு தர வேணும். பிறகு இந்த 15/6 கடையில இது அந்த யார் யார் என்றதை இதென்றால் சேர்ந்து அவர்கள் தங்களோட கிராமத்தில தங்களோட ஊரில் இதுக்கான ப்ராக்டிஸை செய்யலாம். இப்போ நாங்களும் அங்கே விசிட் பண்ணுவோம். நாங்களும் அவையோட கலந்து பேசி எங்களுடைய ஆலோசனையிலே கூட அவை தேவைப்பட்டால் நாங்கள் அவையோட சேர்ந்து செயல்படுவோம். பேருந்து அந்த நிகழ்ச்சி நடக்க கூட நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். ஒரு மத்தியஸ்தர் குழுவை அந்த உண்மையில அந்த மத்தியஸ்தம் என்று சொல்லிக்க கூட கொஞ்சம் கவலையாத்தான் இருக்கு. ஆனால் அது ஒரு நட்புறவோடு அதை செய்யக்கூடியதாக நாங்கள் இதுல கொஞ்சம் பாடுபட்டு நாங்கள் செயல்படுவோம் என்றதை சொல்றோம். தொடர்பு கொள்றதுக்கு நாங்கள் இந்த தொலைபேசி நம்பரும் இமெயில் நம்பரும் ஷேர் பண்ணுவோம். நாங்கள் சொல்றோம்னு சொன்னால் தொலைபேசி இலக்கம் 074 007 7954 074 007 7954. சரிதான். இமெயில சொல்லவா? அது டேக் நாங்கள் நாங்கள் வடக்கு மாகாணம் வரையறுக்க இல்லை. நாங்கள் பொதுவாகத்தான் அறிவிக்கிறோம். யாரும் அதுல இந்த மாவட்டத்திலிருந்து பங்கு பெற்றலாம்.